துப்புச்சுக்கு ஹிந்தி பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சுதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஸ்ருதிகா மறுபடியும் நாமினேஷன்ல வந்துட்டாங்க. எலிமினேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 99.99. இதை ஏன் நீ சொல்லிட்டே இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்குங்க, விஷயம் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, மேக்கர்ஸ் வந்து இவங்களதான் வந்து ஃபைனல்ஸ் போகணும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த எபிசோட்ல ஒரு போட்டோ காமிப்பாங்க பாருங்க, அது பார்த்தாவே தெரிஞ்சுக்கும். அதுல ஸ்ருதிகா இருந்திருக்கவே மாட்டாங்க. ஈவன் தோ டாப் 10ல வந்துட்டாங்க அவங்க. சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க இல்ல அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ வேற என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஹத் பாண்டே போறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ இதெல்லாம் டோட்டலா என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி எல்லாம் மாறுதுன்னு அதுக்கெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தா தெரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ வந்து சல்மான் கான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஃப்ரைடே எபிசோட் பார்க்கலாம்னு சொல்றாங்க. உடனே ஃப்ரைடே எபிசோட உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஸ்ருதிகாவோட பையன் வந்தாங்க, ஜாலியா விளையாடினாங்க, அர்ஜுன் வந்து ஒரு சில அட்வைஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் லைஃப் ஃபீட்லயே உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டேன். இது பாக்கலன்னா நீங்க போய் முன்னாடி வீடியோ பாத்துட்டு வாங்க. சோ இதெல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே ரஜத் வந்து அழுகுறாங்க அவங்க அம்மா கிட்ட. இந்த மாதிரி நான் தப்பு பண்ணது, அந்த கிரைம் பண்ணிட்டாங்களா, கடத்திட்டு போனாங்கன்னு அதை பத்தியே எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரஜத்தோட அம்மா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, விட்டு பாத்துக்கலாம், ஏதாவது ஒண்ணு கிடைக்கலன்னா அப்படிதான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. உடனே சும்மோட அம்மா அடுத்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ஷாலை வந்து போத்தி விட்டுறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த மரியாதைக்கு இந்த ஷால்வெல்லாம் போத்தி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி போத்தி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாருமே வந்து நல்லா விளையாடுறீங்க, நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்திட்டு சொல்லும் போது உடனே பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, உங்களோட நேரம் முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்றேன். இப்ப எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. சோ அப்ப சும்மா அம்மா ஸ்ருதிகா கிட்ட மட்டும் போய் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணை எப்பவுமே விட்டு கொடுத்துறாத, வெளியே வந்தாலும் விட்டு கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா ஸ்ருதிகா மட்டும் ஆனா உனா போட்டு தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு போல. இதெல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சல்மான் கான் நேரா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசுறாங்க. சோ வந்து ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம பாத்துடலாம். முக்கியமா நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சஹத் பாண்டேவோட தான். ஏன்னா சஹத் பாண்டேவை ரொம்ப டார்கெட் பண்ணிருப்பாரு சல்மான் கான். சாட்டர்டேயும் சரி சண்டேவும் சரி ரொம்ப பர்சனல் லைஃப்குள்ள எல்லாம் போய் அது என்னென்னு பாத்துடலாம். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சஹத்தோட அம்மா வந்து அவினாஷ விமனைசர்னு சொல்லிட்டாங்க. இதுல சல்மான் கான் வந்து என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, எல்லா பொண்ணுகிட்டையும் இந்த மாதிரி வீட்டுல இத்தனை பொண்ணுங்க இருக்கீங்க, இந்த மாதிரி அவினாஷ் கிட்ட யாராவது வந்து சேஃபா ஃபீல் பண்ணலையா அப்படின்னு கேட்கறப்ப எல்லா பொண்ணுங்களும் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் இல்ல, அவன் கெட்ட வார்த்தை பேசுவான், சண்டை போடுவான்னு எல்லாம் தெரியும் சார், ஆனா வந்துட்டு சேஃபா ஃபீல் பண்ண முடியலன்ற லெவலுக்கு எல்லாம் அவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஈவன் ஸ்ருதிகாவும் அக்கா சொல்றாங்க. சஹத் பாண்டேவோட அம்மா கொஞ்சம் ஓவரா பேசிட்ட மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இப்ப இததான் வந்து சல்மான் கான் வந்துட்டு சஹத் கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி உங்க அம்மா என்னமோ சொன்னாங்க, ஒரு குருடனை காமிச்சிட்டா கூட நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களாமே அப்படியா அப்படின்னு சொன்னோடனே சஹத் என்ன சொல்றாங்க, ஆமா எங்க அம்மா என்ன பையன் காட்டுறாங்களோ நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவினாஷ் கொஞ்சம் ஓவரா சிரிச்சோட சஹத் வந்துட்டு டே சிரிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப ஆக்வர்டான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. இது வந்து எப்படி அவங்களுக்கே தெரியாதான்ற மாதிரி இருக்கு. எனக்கு சஹத் நினைச்சோட ரொம்ப கஷ்டமா போச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது திருப்பி நோக்கடிக்கிற மாதிரியே ஒரு டாஸ்க். அதாவது பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் யார் வந்து நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு கேட்கும் போது நிறைய பேர் விவியனோட ஒய்ஃப் தான் வந்துட்டு செம்மையா வந்து மோட்டிவேஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. விவியனோட கேம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து அப் ஏரோ கொடுக்குறாங்க. இவங்க வந்து போனதுக்கு அப்புறம் வந்து யார் ரொம்ப டவுனா இருக்காங்கன்னா எல்லாம் சஹத்து கொடுக்குறாங்க. ஏன்னா சஹத்தோட அம்மா வந்து உள்ள வந்து ஓவரா பேசிட்டாங்க, இந்த மாதிரி நீ வீட்டுக்கு பிக் பாஸ்ல தேவையில்லன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க, இதனால சஹத் வந்து ரொம்ப லோ ஆயிட்டாங்கன்னு சொல்லி டவுன் ஆரா கொடுத்துறாங்க. ஸோ வந்து பிபி மேக்கர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க சஹத்தை வந்து வெளியே அனுப்பிடணும்னு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, சஹத் இதுக்கு முன்னாடி டாப் 5ல இருந்தாங்க. பட் அவங்க அம்மா நிறைய விஷயங்கள் வந்து இப்ப வெளியே சொல்லிட்டாங்க. வெளியே இன்டர்வியூவும் சரி, உள்ள வந்து பாத்தீங்கன்னா சல்மான் கானுக்கு எதிராக பிக் பாஸ்க்கு எதிராக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சரி, இனிமே சஹத் பாண்டேவே உள்ள வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் டவுட் இருக்கு. இப்ப இதெல்லாம் இருக்கிற பாத்தீங்கன்னா ராம் சரண் மற்றும் கைரா அத்வானி வராங்க அவங்களோட கேம் சேஞ்சர் படத்துக்காக ப்ரமோஷன் பண்ண. இந்த வீட்டுல யார் கேம் சேஞ்சர்னு கேட்க போது நிறைய பேர் விவியன் சொல்றாங்க, கரண் சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிராஃபி வந்து யாரு கிடைக்கும், கேர்ள்ஸா பாய்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேம் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த கேம்ல வச்சு பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் அப்படிதான் டாஸ்க் ஜாலியா போகுது. அன்னைக்கான எபிசோடு முடியுது. சஹத் அப்பவே ரொம்ப லோ ஆயிட்டாங்க. இப்ப அடுத்து சண்டே எபிசோடுக்கு வராங்க. சண்டே எபிசோடு வந்தோடனே மறுபடியும் சஹத்தை தான் அட்டாக் பண்றாங்க. எந்த மாதிரி அட்டாக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னுலாம் அவங்க அம்மா சொன்னாங்க, ஏதோ பெருமையா சொன்னாங்க, ஆனா நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. இதுதான் அது அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோலையும் காமிச்சாங்க, எபிசோட்லயும் காமிச்சாங்க. இது வந்து சஹத்துக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது என் பர்சனல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வராங்க. பட் சல்மான் கான் என்னன்னா ரொம்ப டீப்ல போயிட்டு இப்ப நீங்களே இப்படிதான் இருக்கீங்க, நீங்க எப்படி இதெல்லாம் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. சஹத் பாண்டேக்கு அது ரொம்ப ஆக்வர்டா போயிட்டே இருக்கு. அவங்களால வந்து அங்க உட்காரவே முடியல, அந்த அளவுக்கு சஹத் பாண்டேவா ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அது யார் சூப்பரா இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து கரண் ஒரு டீமு, விவியன் ஒரு டீமு எல்லாம் வந்து சேராங்க. சும்மு வந்து ஜட்ஜு.
சும்மா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் நல்லா இல்லையா கரண்டை தான் செலக்ட் பண்ணுவாங்க. உடனே கரண்டை செலக்ட் பண்ணும்போது விவியனும் அவினாஷும் கேட்கறாங்க இந்த மாதிரி சும் கிட்ட, நீ வந்து எப்ப பாரு என் கரண்டே சூஸ் பண்ற, இது வந்து ஒரு ஜாலியான டாஸ்க், சும்மா எது கேட்டாலும் ஏதாவது ஒரு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, நல்லா இருக்கிறது மட்டும் சொல்ல வேண்டியதானே. சும்மா என்ன சொல்றாங்க, இவனோடது நல்லா இருக்கு நான் சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விவியனும் அவினாஷும் பேசுறாங்க, இல்லடா இவ வந்து எப்படி இருந்தாலும் வந்து விளையாடலாம் மாட்டா, இது வேஸ்ட் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. விவியனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் நல்லா விளையாடுறாரு, அதுதான் வந்து உண்மை. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாபி சிங்கர் வராங்க, அவங்க வந்தோடனே இந்த மாதிரி விவியன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீ என்ன ரொம்ப டிசப்பாயின்மெண்டாடா, நான் வந்து உன்னை என்னமோ நினைச்சேன், வெளியே ஒரு மாதிரி இருக்கிற உள்ள ஒரு மாதிரி இருக்கிறடா, கிட்டத்தட்ட 85 நாள் ஆச்சு, இனிமே வந்து நல்லா விளையாடுறான்னு சொன்னதுக்கப்புறம் விவியன் சாரி உன்னை நான் டிசப்பாயின்மெண்ட்டா நினைக்கிறேன், நான் இனிமே நல்லா விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா சோனு அருந்ததி படத்துல வில்லனா வருவாங்கல்ல, இப்ப அவர் வந்து தன்னோட புதிய படத்தை வந்து ப்ரமோட் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காங்க. இவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் இங்க யாரு பேகேஜ் எல்லாம் கேரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கரண் வந்து ஷூட்டுக்காக இது பண்றான், ஏன்னா வந்து அவனுக்கு ஏதாவது இருந்துட்டே இருக்கணும், ஃபுட்டேஜ் இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விவியன் சொல்றாங்க. அடுத்து கரண் வந்த உடனே விவியன் என்ன சொல்றாருன்னா, இவன் வந்துட்டு காஃபி குடுக்கறது பாத்ரூம் போறது மட்டும் தான், இதே மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்ருதிகாக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரஜத் வந்து ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ருதிகா வந்து ஒரு விக்டிம் கார்டு விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இது பண்றாங்க. ஸோ இப்படியே வந்து எபிசோட் போகுது. ஸோ ஓவரால் எபிசோட் பார்க்கும் போது ஆஹா ஓஹோன்னு இல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை ரொம்ப டீப்பா அட்டாக் பண்ணாங்க. எப்படி வந்து ஸ்ருதிகா டைம் கார்டு ஆனோடனே அந்த ஸ்கிரிப்ட்லயே இல்ல, ஆக்சுவலி பிக் பாஸ் ஸ்கிரிப்ட்ல அங்க வந்து ஸ்ருதிகா டைம் கார்டு ஆகிருக்க கூடாது, பட் அதையும் மீறி ஸ்ருதிகா டைம் கார்டு ஆனாலதான் இவ்வளவு பிரச்சனையாச்சு. ஸ்ருதிகா மேல இவ்வளவு பிளேம் போட்டாங்க, திக்விஜய் ராத்தி எப்படியோ வெளியே அமைச்சிட்டாங்க. இப்ப அதுதான் வந்து சரத் பாண்டேக்கும் நடக்குது. சரத் பாண்டேயோட அம்மா வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இவன் வந்து உமனைசர் சொன்னாங்க. ஏன்னா எந்த அம்மாவுக்கும் ஒரு கோவம் இருக்கும், ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து என்னோட ஈரமான உடலை பார்க்க நீ ஆசைப்படுறதானே, அதுக்கு தானே வர அப்படின்லாம் கேட்டா எந்த அம்மாவுக்கு தான் கோவம் வரும், என் பொண்ணை பார்த்து நீ என்ன சொல்ற, நீயே ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கிற கோவம் தான் வந்துட்டு கஷிஷோட அம்மாவுக்கும் இருந்துச்சு, சரத்தோட அம்மாவுக்கும் இருந்துச்சு. ஸோ வந்து அவங்க பாவம் ஊர்ல இருந்து வந்தவங்க அவங்க பேசுறாங்க, அதை வந்து எடுத்துட்டு அதுக்கு வந்து சரத்தை வந்து நம்ம என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், ஆனா வந்துட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்ல போயிட்டு இவன் தானே உன் பாய் ஃப்ரெண்ட் 5 வருஷத்துக்கு நீ ஆனிவர்சரி கொண்டாடி இருக்க, நீ எல்லாம் பேசலாமா, என்னமோ வந்து பர்சனல் லைஃப் எல்லாம் வந்து எடுத்துட்டு பேசுறாங்க. இது சல்மான் கான் பண்றது முதல் தடவை கிடையாது. ஈவன் தான் கரணுக்குமே இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாரு, நீயே வந்து 2 டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க, உள்ள என்ன பாக்குற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப டீப்பா வந்து பேசுறாரு. இதெல்லாம் அவங்களுக்கே அசிங்கமா இருக்குமான்னு இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலி ஹோஸ்டும் பிக் பாஸும் சரி, நான் எந்த ஒரு இதுவும் பார்த்ததே கிடையாது இப்படி. பட் இந்த ஹிந்தி பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லி பயாஸ்டா தான் இருக்கு. நான் ஸ்ருதிகாக்காக சொல்லல, ஒரு மேக்கர்ஸ் வந்து இதுதான் நடக்கணும்னா அதுதான் நடக்கணும்னு அப்படி இருக்கிறாங்க. ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுட்டு தான் கண்டஸ்டன்ட்டை உள்ள அனுப்புறாங்க, அந்த டிவியில அந்த போட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க, இத்தனை விஷயங்கள் நடக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல சொன்ன மாதிரியே வந்து ஸ்ருதிகா, சரத் பாண்டே, ரஜத் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ரஜத் எப்படி வந்து சேவ் ஆயிடுவாரு. இப்ப சஹத்தா ஸ்ருதிகாவா பாத்தீங்கன்னா ரொம்ப டவுட்டா இருக்கு. சஹத்தை தான் வெளியே அனுப்ப பார்ப்பாங்க. ஒருவேளை ஒரு எலிமினேஷன் இருந்தா, ஒருவேளை டபுள் எலிமினேஷன் இருந்தா ஸ்ருதிகா கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க, கண்டிப்பா எழுதுறா. மேபி 3 பேரோட எக்ஸ்ட்ரா யாராவது 2 பேர் நாமினேஷன்ல வர மாதிரி இருந்தா மேபி ஸ்ருதிகா வந்து காப்பாத்த வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் பூத் வந்து ஓப்பன் ஆயிடும். நீங்க மறக்காம போய் ஸ்ருதிகாக்கு ஓட் போடுங்க, அப்ப மட்டும் காப்பாத்த முடியும். இல்லையா ஸ்ருதிகா வந்துட்டாங்கன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம அதுக்கப்புறமா எபிசோட கண்டினியூ பண்ணலாம். என்னன்னா எனக்கு வந்து விருப்பம் இருக்காது பேசுறதுக்கு அவ்வளவா. சோ எல்லா ஹிந்தி ஆடியன்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பிபி வந்து நான் பார்த்ததே கிடையாது, ஹிந்தி பிபிலேயே இதுதான் ஒஸ்டானது, இதனாலதான் டிஆர்பியே இது கிடைக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஈவன் தோ ஹிந்தி ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹிந்தி பிக் பாஸ் இன்னொரு தடவை இன்னொரு சீசன் நடத்தினா வந்து இதுவே இருக்காது, அங்க இருக்கிறவங்களுக்கே ஈஷாவை பிடிக்காது, ஷில்பா பிடிக்காது, எப்படி இவனுங்க காப்பாத்திட்டே இருக்காங்க. சல்மான் கான் என்ன பர்சனல் லைஃப் எல்லாம் பேசுறாங்க, அதாவது அவினாஷ் பத்தியோ விவியன் பத்தியோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் சல்மான் கானும் பிபியும் வந்து பேசிடுவாங்க. இதுதான் ஸ்ருதிகாவை நினைச்சு இன்னைக்கு சரத் பாண்டே. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் போறதுக்கு ஹை அண்ட் சான்சஸ் இருக்கு. ஸோ மேபி நிறைய சேனல்ஸ் வந்து சொல்லலாம் எப்படியாவது நம்ம காப்பாத்திடணும்னு, ஆனா அவங்க பிளான் போட்டாங்க. வேணும்னா நம்ம ஒரு ட்ரை கொடுக்கலாம் ஓட் போடுறதுக்கு. ஸோ வந்து அதுதான் உண்மை. ஸோ மறக்காம ஓட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம எபிசோட தொடர்ந்து பாருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணுங்க. பாய்.